ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம். அதை வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை வச்சுக்கிட்டு அந்த கடாய் காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடுங்க. ஆயில் வந்து காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குங்க, 2 பட்டை, ஒரு 3 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுமே மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் அதில் போட்டுக்குங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். நான் 1/2 kg சிக்கனுங்கிறதுனால 3 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆனியன் எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ஃப்ரை ஆன உடனே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டு அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டு, இது இப்போ கிரேவி பண்ண போகிறதுனால ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் அளவுக்கு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு அந்த 1/2 kg சிக்கனையும் அதில் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு ஒரு பெரட்டி, ஏன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி, உப்பு கரைஞ்சி வர தண்ணி, அதெல்லாம் வந்து நமக்கு தண்ணியாக கொஞ்சம் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரேவிக்கு தண்ணி போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் பெரட்டி எடுத்தோன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா பெரட்டி தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம ஸ்லோவில் வச்சுக்கலாம். எப்போவுமே வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் எந்த ஐட்டமாக சொன்னாலே ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சா நமக்கு டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கும். நல்லா வந்து ஒரு பெரட்டுங்க, ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால அடி பிடிச்சிடும். நல்லா பெரட்டி எடுத்தோன்னா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் சுண்டி வரும். சுண்டி வந்தாலும் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.